Hi friends, welcome to Priya's Aari World. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது chamiki type 1. இதை சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் நார்மல் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நீடில் எடுத்துக்கோங்க. இதில் ஒவ்வொரு சமிக்கியாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். உள்ளே ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சென்டரில் இருக்கிற ஹோல் வழியாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சமிக்கி எடுத்து அந்த ஹோலில் விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து அதுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் அடுத்து ஒரு சமிக்கி எடுத்துகிட்டு அதோடைய சென்டர் ஹோலில் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு வெளியில் மறுபடியும் இன்னொரு செயின் போடுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சமிக்கிக்கு பக்கத்தில் இன்னொரு சமிக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இது டைப் 1. இப்போ பாருங்கள், ஹோல்குள்ளே விட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கிறோம். ஸோ நான் இப்போ போட்டிருக்கிறது ஸ்மால் சைஸ், நீங்கள் பிக் சைஸும் போடலாம். இதில் ஒவ்வொரு சமிக்கியாக தான் போட முடியும். நீங்கள் நம்ம எப்படி சுகர் பீடை லோட் பண்ணி போடுவோமோ அந்த மாதிரி இதில் போட முடியாது. அப்படி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, போட்டோம்னா என்ன ஆகும்னா, சமிக்கி ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதை நம்ம பிரித்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அதிகமாக லோட் பண்ணி போடுறத அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. ஒவ்வொரு சமிக்கியாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஹோலில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சமிக்கிக்கும் இன்னொரு சமிக்கிக்கு இடையில் ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டாக நார்மல் கேப்லேயே கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். இது அவுட்லைன் ஸ்டிச். இதை நம்ம ஃபில்லிங்காகவும் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா, இதை அவுட்லைனாக கொடுக்காமல் ஃபில்லிங்காக எப்படி கொடுக்கறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் தான் ஹோம்ஒர்க்காக போட போகிறீங்க. நான் வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்களே ட்ரை பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொரு சமிக்கியாக எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம், நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பீட்ஸ் நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போட்டு நான் நாட் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, நீங்கள் நாட்டில் 2 டைப் இருக்குது. எந்த டைப் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன ஷேப் நீங்கள் போடணும் அப்படின்னா, ரவுண்ட் ஷேப் போடுங்க. ரவுண்ட் ஷேப்பில் என்ன பண்ணுன்னா, வெளியிலேருந்து உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெளியில் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ளே ஒரு ரவுண்ட், அதுக்கடுத்து உள்ளே ஒரு ரவுண்ட், இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபில்லிங்காக கிடச்சிரும். ஸோ நம்ம அவுட்லைன் ஸ்டிச்சையே ஃபில்லிங்காகவும் கொடுக்க முடியும். இதுக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தனித்தனியாக கட் பண்ணி போடணுமா அப்படின்னா அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் என் நாட் போட்டும் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை கண்டினியூவாகவும் உள்ள வரைக்கும் ஃபினிஷ் பண்ணலாம். அடுத்து ஒரு லோட்டஸ் ஷேப்பில் போட்டு பாருங்கள். லோட்டஸில் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் வரும். ஸோ லோட்டஸ்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெளியில் அவுட்டில் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே கொண்டு போய் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவுட்டில் ஒரு லைன் முடிஞ்சிருச்சுன்னா உள்ளே வரப்போ அடுத்த லைன் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். இதே மாதிரியே நீங்கள் கீழேயும் ஃபுல்லாக கொடுங்க. வெளியிலேருந்து உள்ளே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சில் நார்மல் த்ரெட்டுக்கு பதிலாக சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை கலரில் எந்த கலர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.